உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற விபத்தில் இலங்கை இளைஞன் உயிரிழப்பு. ஜனாதிபதியின் பெயரை கூறி குழப்பத்தினை ஏற்படுத்திய நபர். லிட்ரோ எரிவாயு நிறுவனத்துக்கு புதிய தலைவர். முன்னாள் எம்பிக்கள் ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்த முடியாது, வெளியான அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள விலைப்பட்டியல். காணியை விற்று வாழும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியின் அவல நிலை. தாய்லாந்தில் கோர விபத்து, பாடசாலை பேருந்து தீப்பிடித்ததில் 20 சிறுவர்கள் பலி. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இலங்கை இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த 29ஆம் தேதி மெல்போர்ன் எல்லிங்போ பகுதியில் மாலை 4:40 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞனால் காரை கட்டுப்படுத்த முடியாமையினால் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது. பேர்விக் பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய ஸ்டீபன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் இன்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆதரவாளர் என கூறி நபரொருவர் குழப்பத்தினை ஏற்படுத்தியமையினால் பதற்றமான நிலை ஏற்பட்டது. சர்வதேச சிறுவர் தினமான இன்று காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த பகுதிக்கு வந்த இனம் தெரியாத நபரொருவர், இது ஜனாதிபதி அனுரவின் ஆட்சி, நீங்கள் எல்லாம் வயிறு வளர்க்கிறீர்கள், உங்களுக்கு பணம் வருகிறது என்று போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மாருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். உங்களை போலீசில் பிடித்துக் கொடுப்பேன். நான் அனுரகுமாரவுடன் 2 வருடமாக நிற்கிறேன். போலீசும் புலனாய்வு பிரிவும் வந்து இப்போது உங்களை கைது செய்வார்கள். இதனையடுத்து காணாமல் போன உறவுகளும் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. சிறிது நேரத்தின் பின்னர் குறித்த நபர் அவர்களை அச்சுறுத்தியபடி அந்த பகுதியிலிருந்து கலைந்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் மற்றும் லிட்ரோ எரிவாயு டெர்மினல் லங்கா நிறுவனத்தின் தலைவராக சின்ன குணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். லிட்ரோ நிறுவனத்தின் தலைவராக இருந்த முதித பீரிஸ் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்துவதற்கு தகுதி அற்றவர்கள் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமாயின் சாதாரண கடவுச்சீட்டின் மூலம் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள், கொடுப்பனவுகள், தொலைபேசி கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சலுகைகளும் ரத்து செய்யப்படும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். அரிசி மற்றும் மரக்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் ஹெக்டர் கொப்பேக்கடுவு விவசாய ஆராய்ச்சி நிலையம் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வழங்கியுள்ள குறித்த விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் அங்கீகரித்து வெளியிட்டுள்ளது. 27ஆம் மற்றும் 30ஆம் தேதிகளில் புறக்கோட்டை, புதுச்சந்தை உள்ளிட்ட பிரதான சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி நேற்றைய புறக்கோட்டை சந்தை நிலவரப்படி 1 கிலோகிராம் கீரி சம்பா ரூபாய் 240 முதல் 300 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் சின்ன வெங்காயம் ரூபாய் 150 முதல் 200 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் வெள்ளைச்சீனி ரூபாய் 240 முதல் 242 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் கோதுமை மா ரூபாய் 140 முதல் 150 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பொன்னி சம்பா ரூபாய் 275 முதல் 280 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. காணிகளை விற்று வாழ்கிறேன் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். தாம் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்ட போது வங்கிக் கணக்கு மேலதிக பெற்ற நிலையில் காணப்பட்டது. இதுவரையில் காணிகளை விற்பனை செய்தே வாழ்க்கை நடத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திடமிருந்து தமக்கு எதுவும் கிடைக்கப் பெறுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 9 ஆண்டுகளாக தமது ஓய்வூதியத்தை இடைநிறுத்தியிருந்ததாகவும், தம்மிடம் இருப்பதை ஏனையவர்களுக்கு வழங்கியுள்ளமே தவிர யாருடைய பணத்திலும் நாம் உணவு உண்ணவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமது பணியாளர்களுக்கு தாமே சம்பளம் கொடுப்பதாகவும், மின்சார கட்டணம், நேர்கட்டணம் என்பவற்றை தாமே செலுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
அரசாங்கத்தினால் தமக்கு வீடு கொண்டும் 4 வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கு ஒரு ஜீப்பும் காரும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு 2 வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்களும் தேவையென்றால் அவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் பேருந்தில் பயணம் செய்வதை தாம் வெட்கமாக கருதவில்லை என்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தில் பாடசாலை பேருந்து விபத்தில் சிக்கி தீப்பிடித்ததில் 20 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் பாங்காங்கிற்கு வெளியே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை 16 மாணவர்களும் 3 ஆசிரியர்களும் உயிர் பிழைத்துள்ளனர். 22 மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன நடந்தது என்பது தெரியாத நிலை காணப்படுகிறது. பேருந்து முற்றாக எரிந்துள்ளதை காண்பிக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற விபத்தில் இலங்கை இளைஞன் உயிரிழப்பு. ஜனாதிபதியின் பெயரை கூறி குழப்பத்தினை ஏற்படுத்திய நபர். லிட்ரோ எரிவாயு நிறுவனத்துக்கு புதிய தலைவர். முன்னாள் எம்பிக்கள் ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்த முடியாது வெளியான அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள விலைப்பட்டியல். காணியை விற்று வாழும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியின் அவல நிலை. தாய்லாந்தில் கோர விபத்து. பாடசாலை பேருந்து தீப்பிடித்ததில் 20 சிறுவர்கள் பலி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.